ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து டிப்ளோமேட். ஹிந்தியில் அவைலபிலிட்டியாக இருக்குது, தமிழ் டப்பிங் அவைலபிளாக இல்லை, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது, நம்ம சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு ஜானரில் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு இந்திய பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, அவள் ஒரு பாகிஸ்தான்காரனை லவ் பண்ணிடுறா. அவளை வந்து அவன் பாகிஸ்தானுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பாகிஸ்தானுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அவன் அவனோட டெரரிஸ்ட் வேலையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காட்ட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் ரொம்ப கொலை நடுங்கி போயிடுறா. எப்படியாவது பாகிஸ்தானை விட்டு வெளியேறிடணும்னு அவள் ரொம்ப துடிப்பாக இருக்கிறா. அவளுக்கான ஒரு லக்கியாக ஒரு சான்ஸ் வருது, எம்பசி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் வருது. ஸோ எம்பசியில் போய் முறையிடுறா, நான் ஒரு இந்திய பொண்ணு, என்னை எப்படியா காப்பாற்றுங்கிறான். ஆனால் எம்பசி அவளை நம்ப தயாராக இல்லை. ஸோ அதுக்கு பிறகு எம்பசி அவளை காப்பாற்றுனுச்சா இல்லையாங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கக்கூடிய படங்கள் சுவாரஸ்யத்தோட மேட்ச் ஆகாது. ரொம்ப ஒரு அப்படியே உண்மையை சொல்லி அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யத்தை தழுவி போகுதுங்க. நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஈவன் ஹிந்தியில் தான் இப்போ பேசிக்கிறாங்க. பட் தமிழ் சப்டைட்டிலை வச்சு நான் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. சப்டைட்டிலை வச்சே பார்க்கும்பொழுது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் இந்த தமிழ் டப்பிங் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஜான் ஆப்ரஹாம் ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு, எம்பசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி. அவருடைய அட்டகாசமான நடிப்பாக இருக்குது. அவர் கொஞ்சம் ஃபேஸ் தான் அவர் ஏஜ் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவரோட இன்னும் பாடி ஃபிட்னஸ் குறையவே இல்லைங்க. பக்காவாக பாடியை மெயின்டைன் பண்ணுறாரு. அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கிறார். அதே போல் அந்த பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும், அவரோட ஹஸ்பண்ட் டெரரிஸ்ட் கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்கிறாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே போல் இந்த படத்தில் உடைய கேமரா ஒரு கதை, பாகிஸ்தான் மலைகளை கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டுறாங்க. அங்கே ஓடக்கூடிய அருவி, சின்ன சின்ன ஓடைகள், இதெல்லாம் காட்டுற சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கேமரா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்ய கதை தான் இந்த டிப்ளமேட். கோர்ட்டு சீன்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பிங் அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்டைட்டில் வச்சு பார்க்கலாம் அந்த படத்தை. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.